தினமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேற யாராலும் தடுக்க முடியாது. இன்றைய நாள் விஸ்வாச வருடம் மாசி 6ஆம் தேதி புதன்கிழமை 18/2/2026 சதய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். கும்ப ராசியில் திதி பிரதமை வளர்பிறை. இன்று யோகம் சிவம், இன்று கரணம் பவம். இன்று கடக ராசி குறிப்பாக பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் 3. இன்றைய நல்ல நேரங்கள் 9:10 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரங்கள். ராகுகாலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகமாக உள்ளன. இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக உண்டு. இன்று வார சூலை வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேச ராசிக்கு இன்று வளர்ச்சிகரமான நாள். உங்கள் ராசி அதிபதி இன்னும் உச்சம் பெற்றிருக்கும் நிலையில் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இருக்கும். குறிப்பாக விற்க அல்லது வாங்க இது போன்ற விஷயத்தில் இப்போது முனைப்பு காட்டினால் உங்களுக்கு லாபகரமாக இருக்கின்ற சூழ்நிலைகள் வந்திருக்கின்றன. இப்பொழுதுதான் கிரகணத்தை விட்டு மாறி இருக்கிற நாளாக இருக்கின்றன. இன்று பதமையாக இருப்பதால் இன்று அட்வான்ஸ் தொகைகள் இது போன்று மட்டும் கொடுக்க வேண்டாம். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு உகந்ததாக இருக்கின்றன. இன்று குறிப்பாக தாயின் உடல்நிலைகள் சீராகக்கூடிய காலகட்டங்கள். குறிப்பாக போர் போடுவது, நீர் சம்பந்தப்பட்டது, பிளம்பிங் சம்பந்தப்பட்ட வேலைகள், ஒயரிங் சம்பந்தப்பட்ட வேலைக்கு அற்புதமாக இருக்கும் காலகட்டங்கள். ஒரு சில தொழிலில் வீட்டில் வைத்து செய்யலாமா, வீட்டிலே ஒரு சில ஆரம்ப தொழில் தொடங்கலாமா என்ற இது போன்ற சிந்தனைகளுக்கு இன்று உறுதுணையாக நிச்சயமாக வளர்ச்சியாக கொடுக்கின்ற காலகட்டமாக உண்டு. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் என்ற உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் என்ற கிரகம் இன்னும் கிரகண ராகு காலகட்டத்தில் நெருங்கி இருப்பதால் இன்று முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். பேச்சுவார்த்தை மட்டும் பேசினால் போதும். உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்டதில் விருத்தி செய்யலாம். வேலை சம்பந்தப்பட்டது மாறுதலுக்கு தக்க காலகட்டமாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் புது வேலை தொடங்கலாமா, வேலையை மாற்றலாமா, வேறு இடத்தில் மாற்றி பயணிக்கலாமா, இது போன்ற சிந்தனைகள் இருந்தால் உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கின்ற காலகட்டம் உண்டு. இப்பொழுது சுப தகவல்கள் வருகின்றன. தந்தை மகன் உறவுகள் வழிபடுகிற காலகட்டம். குறிப்பாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வந்தால் இப்பொழுது பயணிக்கலாம். இது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக சித்தப்பா, நண்பர்கள் இது போன்ற உறவுகள் மூலம் உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கின்றன. உங்களுக்கு இப்போ ராசி எண்களாக இருப்பது 9 மற்றும் சிவப்பு மெருண் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. உங்களுக்கு இப்பொழுது வளர்ச்சியை கொடுக்கின்ற தெய்வமாக நடராஜர் வழிபாடு, சிவா விஷ்ணு நிலையம் 2 சேர்ந்த கோயில்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. பொன்னாளாக உண்டு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு புது தைரியத்தை பிறக்கின்ற நாளாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம். பொதுவாக உங்களுக்கு பயணம் சம்பந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல்கள், ஏற்கனவே உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட ஏமாற்றப்பட்ட இல்லை தவறவிட்ட வாய்ப்பு இருந்தால் அதை திருத்தி வாங்க காலகட்டமாக உள்ளன. இன்றைய காலகட்டத்தில் தெரியாத நபர்கள் ஓடிபி மற்றும் புது பணங்கள் இது போன்ற விஷயத்தை தெரியாத நபர்களும் கொடுக்க வேண்டாம், கவனம். இன்று முக்கியமாக தகவல் தொடர்பு சாதனத்தில் மிகுந்த வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டங்கள். சகோதரர்கள், இளையவர்கள், மூத்தவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறி இன்று அவர்களுக்கு அனுகிரகங்கள் கொடுக்கின்ற காலகட்டமாக உண்டு. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசக்கூடிய காலகட்டங்கள், அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கு உன்னதமாக இருக்கின்றன. இன்று குறிப்பாக உங்களுக்கு வேலையில் சில மாறுதல் செய்யலாம், வேலையில் ஒரு மாற்றி வேறு தொழிலை தொடங்கலாம், இது போன்ற எண்ணங்கள் வருகிற காலகட்டம் உண்டு. உங்கள் ராசியில் குரு பகவான் இன்னும் வக்ரகதியில் இருப்பதால், 8க்குரியவராக இருப்பதால் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரித்த சொத்தை மற்றவர்கள் பங்கிட்டு விற்கிறது இது போன்ற விஷயத்தில் அனுகிரகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் இன்னும் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட முடிவுகளுக்கு, குழந்தைகள் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இது போன்ற விஷயத்தில் அனுகிரகமாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு வளர்ச்சி எண்ணாக இருப்பது 6 மற்றும் பிங்க் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக விஷ்ணு தெய்வங்கள் வழிபாடு செய்யலாம். குறிப்பாக துளசி தீர்த்தங்கள் வழிபாடு பண்ணால் நிச்சயமாக மிகுந்த அனுகிரகம் கிடைக்கும் நாளாக உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு யோகங்கள் அள்ளி கொடுக்கின்ற உத்தமமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசி அதிபதியுடன் நிறைய கிரகங்கள் சேர்ந்திருக்கும் காலகட்டம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்யஸ்தானம் சென்று வலுப்பெறுகின்றன. குறிப்பாக இன்று புதிய புதிய முயற்சிகள் அனுகூலமாக இருக்கின்றன. தகவல் தொடர்பு சாதனங்கள், உற்ற நண்பர்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையினர்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற காலகட்டம். இன்று கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையினர்கள், மாணவர்கள் கல்வியை மாற்றலாமா, கல்விக்காக வெளிநாடு செல்லலாமா, கல்விக்கு புதிதாக தொடங்கலாமா, இது போன்ற சிந்தனைகள் அனுகூலமாக இருக்கும். குறிப்பாக மாணவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்று கவனமாக தேர்ந்தெடுக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பதால் இடம் விற்க வாங்க, கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட சீர்திருத்த அற்புதமாக இருக்கும். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட புது தகவல்கள் வருகிற காலகட்டம். திருமணம் உறுதியாகும் கால சூழ்நிலை வந்திருக்கின்றன. உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் மிக மிக முக்கியம். பஞ்சமாதிபதியும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் இருக்கும்போது கோணாதிபதி கோணம் வேற,
புது வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கின்ற காலகட்டம், புகழ் பெறுகிற காலகட்டம், அரசியல், சினிமா துறையினருக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன் நாளாக உள்ளன. இன்று நீங்கள் முக்கியமாக பயன்படுத்த வேண்டிய எண்ணாக இருப்பது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6 பிங்க் நிறம், இளஞ்சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது துர்க்கை அம்மன் வழிபாடு. குறிப்பாக விஷ்ணு துர்க்கை வழிபாடு இது போன்ற தெய்வங்கள் வழிபட்டால் நிச்சயம் பொன் நாளாக மாறுகின்றன. கடகராசி அன்பர்களுக்கு இன்று இறை உங்களுக்கு துணையாக இருக்கின்ற காலகட்டம். இறைவன் வழிபாடே மிகுந்த முக்கியம். பூச நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டிரம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இன்று இறைவன் வழிபாடை தாண்டி புது விஷயங்கள் முயற்சிக்க வேண்டாம். குறிப்பாக இன்று பட்ஜெட் போடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி தவறவிட்ட வாய்ப்புகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன சச்சரவுகளுக்கு சமாதானம் ஏற்படுகிற காலகட்டம். இன்று மாலைக்கு பின் மிகுந்த யோகபலனாக இருக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோக பலன்கள் உங்களை தேடி வருகிற காலகட்டம். உங்கள் ராசி அதிபதி குறிப்பாக 8ஆம் இடத்தில் ராகு பகவானோடு இருக்கும் பொழுது மனதை கவனமாக பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். குறிப்பாக உடல் சம்பந்தப்பட்டது, ஜிம் செல்வது, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இது போன்றதுக்கு அற்புதமாக இருக்கும் காலகட்டம். ஏற்கனவே உடல்நிலை உபாதையில் இருப்பவர்கள் மீண்டு வருகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் 8க்குரிய 9இல் இருக்கும் காலகட்டத்தில் தவறவிட்ட பொருளை கண்டுபிடிக்க, புதிதாக முதலீடு செய்ய, இன்வெஸ்ட்மெண்ட், ஃபிக்ஸ்டு டெபாசிட், எல்ஐசி, இன்சூரன்ஸ் இது போன்ற விஷயத்தில் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. மாணவர்களுக்கு குறிப்பாக கல்வியில் மேன்மை பெறுகிற வாய்ப்புண்டு. ஹாஸ்டல் சென்டர்ஸ் படிப்பது, டியூஷன் செல்வது இது போன்ற விஷயத்துக்கு இன்று யோக பலனாக இருக்கும். உங்களுக்கு ராசி எண்ணாக இருப்பது 2 மற்றும் வெண்மை நிறங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடமாக இருக்கின்றன. உங்களுக்கு வழிபாட்டு தெய்வமாக முருகரை கெட்டியாக பிடித்துக் கொள்ளணும். குறிப்பாக பழனி சம்பந்தப்பட்ட முருகர்கள், கந்தசஷ்டி கவசங்கள் கேட்பது யோக பலனை கொடுக்கும் அற்புதமான நாள் என்று. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பொன் நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குறிப்பாக ராகு நட்சத்திரம் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் புது நண்பர்கள், புது வட்டார தகவல்கள், வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் ஏற்படுகிற வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவிகள் சேர்க ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற காலகட்டம். இன்று மனப்பதட்டங்கள் குறைகிற காலகட்டம். குறிப்பாக தெரியாத நபர்களிடம் பெரிய பணங்கள் தொகைகள் கொடுக்கக்கூடாத காலகட்டமாக இருக்கின்றன. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த ஒன்று. இந்த சொத்து சம்பந்தப்பட்டதில் சிந்தனைகள் செலுத்த வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே வாங்கிய சொத்துக்களில் இருக்கிற வில்லங்கங்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டிய காலகட்டம். இன்று மாணவர்கள் கல்வியில் எந்த துறை எடுத்தால் வளர்ச்சியாக இருக்கும், எந்த கல்வி எடுக்கலாம், +1 +2வா இல்லது டிப்ளமோ வகையிலா இல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸா, இன்ஜினியரிங்கா, டாக்டரா இது போன்ற சிந்தனைகள் வருகிற குறிப்பான காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதியே பார்வை செலுத்தும் காலகட்டமாக இருப்பதால் மனதுக்கு திருப்தி ஏற்படுகின்ற காலகட்டம். குழந்தைக்காக மருத்துவ செலவு செய்கின்றவர்கள் இன்று அபிர்விதமாக வளர்ச்சியடைய காலகட்டம். நல்ல மருத்துவமனைகள் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக உண்டு. இன்னும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தெரியாத நபர்கள், தெரியாத விஷயத்துக்கு பெரிய முதலீடுகளில் கவனமாக செய்ய வேண்டிய கால சூழலில் உண்டு. இது மிக மிக முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கும் சின்ன சின்ன மன நெருக்கடியில் போக புனித தீர்த்தங்கள், காசி தீர்த்தங்கள் இது போன்ற விஷயத்தில் உங்கள் இடத்திலேயோ வீடுகளிலோ இல்லை குளிக்கும் பொழுதோ சில பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு பாவங்க விமோச்சனம் பெறுகின்ற காலகட்டமாக அமைகிற நல்ல நாளாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் தாய் வழி உறவில் கவனம் இது மட்டும் தான். குறிப்பாக மற்றபடியாக இந்த ராசிக்கு முக்கிய எண்ணாக 1 மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாளாக ஒன்றும். உங்களுக்கு வழிபாட்டு தெய்வமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது சுவாமிமலை முருகர். இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது அற்புதம் நிகழும் பொன்னாளாக மாறுகின்றன. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதம் நிகழ்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. போட்டியில் வெற்றி பெறுகின்ற நிலை ஏற்படுகிற காலகட்டம். எதிரியார் நண்பன் யான் என்ற சூழ்நிலைகள் புரிகிற காலகட்டம். கடனை அடைக்க வழிவரைக்கும். அடைத்த கடனுக்காக விற்கப்பட்ட நகையோ இடத்தையோ கண்டு வருத்தப்பட வேண்டாம். இன்று அதை தாண்டி புதிய சொத்துக்கள் சேர்க்கின்ற காலகட்டமாக உண்டு. உடல்நிலைகள் சீராகும் காலகட்டங்கள். உடல் இத்தனை நாளாக இருந்த வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்த நிலைகள் மாறி இப்பொழுது நல்வாய்ப்பாக நல்ல வழிகள் பிறக்கிற காலகட்டம். வேலை சம்பந்தப்பட்டதில் வேலை மாறலாமா, தவறவிட்ட வேலையை பிடிக்க முடியுமா, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைக்கு போகலாமா இது போன்ற சிந்தனைகள் வருகிற காலகட்டம் நிச்சயமாக அனுகூலகம் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கவனமாக வார்த்தைகள் கவனமாக பயன்படுத்த வேண்டும். சின்ன சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குறிப்பாக வேலை செய்யும் இடத்திலும் இன்று வேலை செய்யும் இடத்தில் பெண்களிடம் கூட கவனமாக பேச வேண்டிய கால சூழ்நிலை இன்று உண்டு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கும் காலகட்டத்தில் இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்டது, உடல்நிலை ஆரோக்கியம் மீண்டு வர இது போன்ற கால சூழ்நிலை உண்டு. குறிப்பாக 7ஆம் இடத்தில் சனி பகவான் இன்னும் இருக்க 5, 6 கூடிய 7ஆம் இடத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முடிவுக்கு வருமா வராதா இந்த குழப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கின்றன. குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்டவை மற்றும் இன்று முக்கிய முடிவில் எடுக்கக்கூடாத காலகட்டம். உங்களுக்கு ராசி எண்களாக இப்பொழுது இருக்கும் எண்களாக இருப்பது 5 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. உங்களுக்கு மகாலட்சுமி தெய்வ வழிபாடு, குறிப்பாக சப்த கன்னிகள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த நாள் பொன்னாளாக மாறுகிற கால சூழ்நிலை வருகின்றன. துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பலனோடு இந்த நாள் தொடங்குகின்றன.
உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ராகு நட்சத்திரத்தில் இருக்கும் காலகட்டத்தில் தெரிந்த விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டிய காலகட்டம். குறிப்பாக டே ட்ரேடிங் சம்பந்தப்பட்டது தெரியாத முதலீடுகள் செய்ய வேண்டாம். உங்கள் உழைப்பின் மூலமே நம்ப வேண்டிய நாளாக இன்று உண்டு. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் உங்கள் 5ஆம் இடத்தில் நிறைய கிரகங்கள் சேர்ந்திருக்கும் காலம். மனம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா பல பக்கம் தோணுகின்ற காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக யோசித்து கவனமாக செய்ய வேண்டும். அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், சினிமா துறை சார்ந்தவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு நாள் கழித்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக செய்தால் மிகுந்த சிறப்பாக நாளாக இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் மிகுந்த சீராகும் காலகட்டங்கள். குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்டது அதிக வாய்ப்புகள் ஏற்படுகிற காலகட்டங்கள். பயணங்கள் உண்டு, அதன் மூலம் வளர்ச்சியாக இருக்கிற காலகட்டம். உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்டது முக்கிய தகவல்கள் இன்று வருகிற காலகட்டமாக உண்டு. இந்த திருமணம் எப்பொழுது வைக்கலாம், எங்கே வைக்கலாம் என்ற பேச்சுவார்த்தைகள் நடக்க வாய்ப்புண்டு. உங்கள் ராசிக்கு 3, 6, 9 வக்கரகதியில் இன்னும் நிற்கும் காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட பணங்கள் வேலை சம்பந்தப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிற காலகட்டம். இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருப்பது 6 மற்றும் பிங்க் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. உங்கள் வழிபாட்டு தெய்வமாக இன்று நீங்கள் வழிபட வேண்டியது விஷ்ணு, துர்க்கை மற்றும் பத்மநாத சாமிகள், ஸ்ரீரங்கநாதர்கள். படுத்த நிலையில் இருக்கிற சைன கோலத்தில் இருக்கிற பெருமாள் வழிபாடு உங்களை உச்சத்துக்கு கொண்டு செல்கின்ற நாள் இன்று. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று முழுவதும் உங்களுக்கு சுப நாளாக இருக்கின்றன. குறிப்பாக உடல்நிலையில் சீராகும் காலகட்டம். வியாதிஸ்தர் கூட இன்று எழுந்து நடக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக உடல் சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்ட சிந்தனை அதிகமாக இருக்கும். இன்று இடம் வாங்கலாமா விற்கலாமா என்ற மனநிலைமை உண்டான காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் தந்தை வழி உறவில் தவறவிட்ட வாய்ப்புகள், புது உறவுகள் பிறக்கின்ற காலகட்டம். புதிதாக ஆன்மீக சிந்தனைகள், ஜோதிடம் படிக்கலாமா, ஆன்மீகம் படிக்கலாமா, இல்லை புதிதாக கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஏதோ கற்றுக்கொள்ளலாமா என்ற ஒரு தேடலை நோக்கி பயணிக்கும் காலகட்டமாக உண்டு. மாணவர்களுக்கு படிக்கின்ற ஜிஆர்இ, டோஃபில் இது போன்ற எழுத்து சம்பந்தப்பட்ட தேர்வுகளுக்கும் நிறைய பேர்கள் இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாமுக்கு படித்தால் வாய்ப்பு கிடைக்குமா என்ற தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் ஏற்படுகிற காலகட்டத்தில் இப்பொழுது அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தால் மிகுந்த அனுகூலமாக இருக்கின்றன. இப்போது நிறைய பேத்துக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். காதல் கைகூடாத சூழ்நிலையாக உண்டு, அதனால் கவனம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 3இல் இன்னும் பயணித்து கொண்டு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும் சூழ்நிலை, தொலைதூர கல்விகள், தொலைதூரமாக சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலையில் வருகின்றன. இப்போது ஒரு சிலர்கள் தொழிலை விட்டு வேலையை தொடங்கலாமா என்ற சிந்தனைகள் வரும். பொதுவாக இன்று முடிவெடுக்க வேண்டிய நாளாக இல்லை. உங்களுக்கு ராசி எண்களாக இன்று இருப்பது 9 மற்றும் சிவப்பு, மெருன் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று உங்களுக்கு வழிபாட்டு தெய்வமாக புனித தீர்த்தம் உள்ள ஸ்தலம், கோயில்கள் வழிபாடு செய்யலாம். தீர்த்தங்கள் இருந்தால் வீட்டில் பயன்படுத்தி செய்யலாம். இன்று பாலாபிஷேகத்துக்கு பணம் கொடுப்பது, பாலாபிஷேகம் செய்வது மிகுந்த உத்தம நாளாக இன்று உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு உத்தமமான புனிதமான நாளாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் பிறக்கின்ற நாளாக உண்டு. குறிப்பாக எதிர்பாராத விஷயத்தை எதிர்பாருங்கள் என்று. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகு சாரத்தில் இருப்பதால் புது நபர்கள், பயணங்கள் அற்புதமாக இருக்கின்றன. கடனை அடைக்க வழி பிறக்கின்ற காலகட்டம். புதிதாக இன்று குழந்தை சம்பந்தப்பட்ட மருத்துவம் செய்ய, குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய முயற்சி செய்வதற்கு அனுகூலமாக இருக்கின்றன. இந்த தொழில் சம்பந்தப்பட்டதுக்கு இந்த தொழிலை வெறுத்து செய்யலாமா, தொழிலுக்கு விளம்பரம் கொடுக்கலாமா, ஆன்லைன் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் செய்யலாமா, இது போன்ற சிந்தனைகள் வரும். தெரிந்த முதலீடு மட்டும் செய்யும், தெரியாதவர்கள் ஓடிபி இது போன்ற எண்கள் கொடுக்க வேண்டாம். குறிப்பாக வீடு மாற்றலாமா, வீடு வேறு இடத்துல மாற்றினா நல்லா இருக்கும், கட்டண விட இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, வாஸ்து குறை உள்ளதா, இது போன்ற சிந்தனைகளும் குறிப்பாக இன்று வருகிற காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இருக்கும். திருமணத்தில் முடிவு எட்டக்கூடிய நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் உங்களுக்கு குறிப்பாக சித்தர் வழிபாடுகள் இன்று குறிப்பாக சிறப்பாக உள்ளன. உங்கள் ராசி எண்ணாக இன்று இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த அற்புதமான நாளாக இருக்கின்றன. இன்று வில்வ மாலையை சிவனுக்கு சாத்தி வழிபாடு செய்யும் போது மனதில் எண்ணிய அனைத்து காரியமும் பரிபூர்ணமாக நடக்கின்ற பொன்னாள் என்று. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்துவமான நாள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கிறார். குறிப்பாக 5 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது போல் இருக்கிற காலகட்டம். சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சந்திரன் இந்த கிரகங்கள் பயணிக்கும் காலகட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் உண்டு. வரவேண்டிய பணங்களுக்கு இன்று கேட்க வேண்டிய காலகட்டமாக உண்டு. வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வருகிறதா, அது சார்ந்த விஷயத்தை முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக பிரதமையாக இருப்பதால் உறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். மற்றபடி அற்புதமான நாள். இன்று உங்களுக்கு தவறவிட்ட தொலைந்து போன பொருட்களை, அது சார்ந்த சிந்தனைகள் வந்தால் அதற்கு முயற்சி செய்யலாம். நல்ல அனுகூலமாக இருக்கும். கண் மற்றும் பல் தொந்தரவு இருப்பவர்கள் இன்று மருத்துவரை ஆலோசனை செய்யும் பொழுது உங்களுக்கு தக்க பதிலாக என்ன பிரச்சனை, எங்கு பிரச்சனை என்பதை கண்டுபிடித்து அதற்கு தீர்வு கிட்டும் காலகட்டமாக இருக்கின்றன. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர இன்று அற்புதமான நாள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் கமிஷன் வகையில் வருமானங்கள், வட்டி வருமானங்கள், சீட்டு போட்டு வருமானங்கள் இது போன்ற சிந்தனை இருந்தால் இன்று அனுகூலமாக இருக்கும்.
உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கும் காலகட்டத்தில் வேலை மாறுதலை தவிர்க்க வேண்டும். வேலை கிடைத்த பின் தான் மாறுதல். வேலையை விட்டு விட்டு வேலை மாறுதல் செய்யக்கூடாத காலகட்டம். இதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கும் காலகட்டத்தில் பூர்வீக சிந்தனைகள், பூர்வீக சொத்து சிந்தனைகள் பொறுமை காக்க வேண்டிய காலம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருப்பது 8 மற்றும் ஸ்கை ப்ளூ நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றன. உங்கள் வழிபாட்டு தெய்வமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சப்த கன்னிகள் வழிபாடு, அதன் கூட நாக தெய்வங்கள் வழிபாடுகள் செய்தால் அற்புதமாக பொன்னாளாக மாறிவிடும். இன்று கும்பராசி, உங்கள் ராசியிலே நிறைய கிரகங்கள் பயணிக்கும் நாளாக உண்டு. குறிப்பாக சந்திரன் ராகு உங்கள் ராசியிலே உண்டு. குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இன்று சிறிது கவனமாக இருக்க வேண்டிய மனசஞ்சலத்தை குறைக்க வேண்டிய நாளாக உள்ளன. உங்கள் ராசிக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் முடிவெடுக்க வேண்டும். இன்று முதலீடு செய்வதற்கு இன்னொருவரை ஆலோசனை பெற்றுவிட்டு செய்தால் நல்லா இருக்கும். இன்று வெளிநாடு சம்பந்தப்பட்ட சிந்தனைக்கு அற்புதமாக உண்டு. புதிதாக ஆல்ட்ரேஷன் செய்யக்கூடிய வீடை ஆல்ட்ரேஷன் செய்து புதிய வீடுகள் கட்ட இந்த நாள் நல்லாக உள்ளன. போர் போடுதல், நீர்நிலைகள் அமைத்தல், இது போன்ற விஷயத்தில் சிறப்பாக இருக்கின்றன. பிளம்பிங், ஒயரிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அற்புதம் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை மட்டும் செய்தால் சிறப்பாக உண்டு. இப்போ இந்த காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டும் புதிய தொழில் தொடங்குகிறேன், புதிய முதலீடு செய்கிறேன், ஆன்லைன் பணம் சம்பந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட முதலீடுகள், இவையெல்லாம் தவிர்க்க வேண்டிய காலகட்டம். சில மனசஞ்சலங்கள் இருப்பதால் இறைவன் அருள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இன்றைய காலகட்டத்தில் 2 முறை குளித்தால் நன்றாகும். மனம் சக்தி ரொம்ப முக்கியம். நீர்நிலை தண்ணியை அதிகமாக பருக வேண்டிய காலகட்டம். நாளையிலிருந்து மிகுந்த சிறப்பான காலகட்டம் இருப்பதால் இன்றைய உங்களுக்கு இறைவனை இந்த நாளை சமர்ப்பித்து விடுங்கள். இன்று உங்களுக்கு தவறுகளிலிருந்து மீண்டு வர யோக காலகட்டங்கள் இன்னும் அதிகரிக்க ராசி எண்களாக 8 மற்றும் ப்ளூ, மெரூன் நிறங்கள் இதை பயன்படுத்துங்கள். யோக காலகட்டமாக மாறும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றி வழிபாடு, இது போன்ற செய்துவிட்டு முக்கிய காரத்தை செய்யவும். மீனராசி அன்பர்களே, இன்று மீண்டு வர ஒரு யோகம் பிறக்கின்ற நாளாக உண்டு. உங்கள் 5க்குரியவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் பொதுவாக இந்த காலகட்டத்தில் நடனம் சம்பந்தப்பட்டது, கலைத்துறை சம்பந்தப்பட்டவருக்கு அற்புதமாக இருக்கின்றன. குழந்தைக்காக மருத்துவ செலவு செய்தால் குழந்தை பிறக்க வாய்ப்புண்டா? குழந்தைக்காக கல்வியில் செலவு செய்யலாமா? இது போன்ற இருந்தால் நிச்சயமாக உன்னதமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் நிறைய கிரகங்கள் பயணிக்கும் காலகட்டம். குறிப்பாக சந்திரனும் அங்கே குறிகாட்டும் நாளாக இருப்பதால் பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது, விசா சம்பந்தப்பட்டது, தொலைந்து போன விஷயங்கள், ஒரு சொத்தை விற்றுவிட்டு இன்னொரு சொத்தை வாங்குவதற்கு சுப விரயம் செய்யக்கூடிய காலகட்டமாக உண்டு. இன்று கையிருப்பு பணம் இருந்தால் செலவாகக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் அது சம்பந்தப்பட்ட கடனை அடைத்துவிட்டு புதிய பொருள்களை வீட்டுக்கு கொண்டு வந்தால் உன்னதமான நாளாக இருக்கின்றன. இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். குறிப்பாக உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் சந்திரன் பயணிக்கும் காலகட்டத்தில் முக்கிய முடிவுகள் தவறான முடிவாக வந்துவிடும். ஆனால் வேலை சம்பந்தப்பட்டதை மட்டும் பார்க்கலாம். வேலை மாறுதல்கள், கடனை அடைத்தல், வேலையில் வேறு இடம் செல்லலாமா, புதிய வேலை புதுப்பிக்கலாமா, புதிய தொழில் தொடங்கலாமா, இது போன்ற விஷயத்துக்கு இன்று உன்னதமான நாளாக இருக்கின்றன. உங்களுக்கு இன்று அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று உங்கள் வளர்ச்சி வட்டாரப்பாதை போக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்க்கை அம்மன் வழிபாடு, விஷ்ணு துர்க்கை அம்மன் வழிபாடு, குறிப்பாக துர்க்கை, விஷ்ணு துர்க்கை இந்த அவதாரங்கள் அற்புதமான நாளாக மாற்றி கொடுக்கின்றன. ஆன்மீகம் அறிவோம். கன்னியாகுமரி பகவதி அம்மன் வழிபாட்டு செய்தால் பாவங்கள் துளைத்து புண்ணியங்கள் சேரும் அற்புதமான திருத்தலமாக இருக்கின்றன. வாழ்வில் ஒரு முறையாக சென்று வழிபட வேண்டிய திருத்தலம் அந்த பகவதி அம்மன் கோயில். அனைவருக்கும் வணக்கம்.